ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் குஜராத் ஜெயின்ஸுக்கும் மேட்ச் நடக்க போகுது. இன்னைக்கு மேட்ச் அதாவது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வச்சு சேப்பாக்கத்தில் தான் இந்த மேட்ச் ஆனது நடக்க போகுது. அதை பற்றியான விஷயங்களை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்ல ஒன் சைடாக போகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மேட்ச்சில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் ரவீந்திரா தான் இருக்கிறாங்க. விசியும் பார்த்தீங்கன்னா ரவீந்திரா தான் இருக்கிறாங்க. இது மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாபுக்கும் இல்லை இந்த மேட்ச் நடந்துச்சு. இப்போ அவங்க ட்ரீம் டீம் வந்ததில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஃப் வரமாட்டார், அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு இருந்தோம். அவர் அதே மாதிரி வரல. சாம் கரன் ஃபேஃப் இல்லைன்னா இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருந்தோம். அவர் வந்திருந்தார். மேக்ஸ்வெல் வந்திருப்பாருன்னோம். கோலிக்கு ஒரு சி கொடுக்கலாம், இவர் உறுதியாக நல்லா பே பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம். வின் பண்ணுற டீமில் இருந்து அவர் வந்துட்டார். இப்போ இதில் மிச்சல் சிராஜ், ரபாடா, இந்த ரெண்டு பேருமே ரபாடா உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த ஹைச்பரர் இவர் உள்ளே வருவார்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சிவிசி அளவுக்கு வருவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. இப்போ இந்த டீமில் இப்போ இந்த விஷயத்தை என்ன சொல்ல வரோன்னா, இந்த மேட்ச்சில் இது நம்மளோட டீமோட பார்த்திங்கன்னா இந்த பண்ணியிருந்தோம். இதில் ஒரு ஈக்குவலான ஒரு டீம் போட்டு பண்ணி தான் பண்ணியிருந்தோம். இதில் என்ன நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா, எப்போவுமே ஒரு மேட்ச்சில் அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ இதை சொல்லணும். ஃபிக்ஸ்டு பிளேயருன்ட்டு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அந்த கிரவுண்டுக்கு செட் ஆனவங்க, எந்தவித த்ரெட்ஸும் இல்லாதவங்க, அந்த வென்யூக்கு நல்லா விளையாடுறவங்க இப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒரு 4 பேரோ 5 பேரோ இருந்தால் அவங்கள எல்லா டீம்லேயும் நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும். அது போக மற்ற பிளேயரை தான் நம்ம மாற்றி பார்க்கணும். நம்ம ரொம்ப ரிஸ்க்காக எடுக்க போகிற டைமில் தான் இந்த மாதிரி மாற்றணும். அந்த 4-5 பிளேயர் இருப்பாங்கள்ல, அவங்கள வேணால் ரிஸ்க்கான டீமில் மாற்றி வேணால் பார்க்கலாம் ஒழிய மெயினான டீமில் மாற்றக்கூடாது. மீதி இருக்கிறவங்கள தான் மாற்றணும். இப்படி செஞ்சதுனால அதாவது தவான் வருவாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நான் மற்ற எல்லா டீம்லேயும் எடுத்திருந்தேன். ஆனால் தவானை நான் எடுக்காத ஒரே காரணத்தினால என்னோட இந்த ஸ்மால் மினி லீக் 20,000 ஸ்பாட்டில் உள்ள 78க்கு போயிடுச்சு. நான் அது பண்ணியிருந்தேன்னா இந்த 2 இதுலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கும். இதோட கம்மி. அந்த தவானோட பாயிண்ட்டு மட்டும்தான் குறைஞ்சிருச்சு. சிராஜ் கூட டீமில் இல்லைனாலும் அந்த தவானோட பாயிண்ட்டு குறைஞ்சதுனால 69க்கு போயிடுச்சு. 60,000 அதனால் ஒரு லாஸ் ஆச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் ஆயிடுச்சு. காரணம் அந்த ஒரு ஃபிக்ஸட் பிளேயர் தவான், அவரை நான் எடுக்கலை. அந்த காரணம் தான். அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது உமன்ஸ் ஐபிஎல் இதே இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபிக்ஸ்டு பிளேயரை இதை விட்டதுனால இதுலேயும் அடிபட்டுச்சு. இந்த டீம் கிராண்ட் லீக்லேயும் அடிபட்டுச்சு. காரணம் அந்த ஃபிக்ஸ்டு பிளேயரை நான் விட்டுட்டேன். அதே தான் இங்கே நடந்துச்சு. லாஸ்ட் வர ஃபஸ்ட்டில் இருந்தது டீமு துபாய். இதில் கடைசி போகிறப்போ அந்த ஃபிக்ஸ்டு பிளேயர் உள்ளே லாஸ்ட்டில் ஒரு விக்கெட்டு ஒரு ரன்னு பண்ணதுனால அந்த டீமோட பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி போச்சு. அந்த 2 ரேங்க் குறைஞ்சி போச்சு. அதனால் நம்மளுடைய பாயிண்ட்ஸு மணியோட குறைஞ்சிட்டு. இதே மாதிரி ஏகப்பட்ட கிராண்ட் லீகில் இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. இதே மாதிரி நடக்கவும் நிறைய பேருக்கு செஞ்சுருக்கு. அதே மாதிரி இப்போ நடந்த இந்த பிஎஸ்எல் இதுலேயும் இதே மாதிரி நடந்து அந்த ரேங்க் போயிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஃபிக்ஸ்டு பிளேயர்னு ஒரு 5 பேர் 4 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த கிரவுண்டுக்கு செட் ஆவாங்களா, இவங்க ரெக்கார்டு எப்படி இருக்குது, இவங்களை ஓகே ஆவாங்கன்னா அவங்கள நீங்கள் மாற்றாதீங்க. மெயினான டீமில் ஒரு ரிஸ்க்காக டீம் எடுத்து சும்மா போடுவோம் அப்படிங்கிற இதில் மட்டும் மாற்றுங்க. அப்படி நான் செய்ய போய் நிறைய மேட்ச் இந்த மாதிரி லாஸ் ஆன வின்னாக வேண்டிய இதெல்லாம் லாஸ் ஆகிருக்கு. அது மெகா லீகில் முன்கிட்டு இப்போ சிஎஸ்கேயோட இதோ பார்க்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 9 கிரெடிட்டில் உங்களுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. இது 8.5. இப்போ இதில் 4 பேர் இருக்கிறாங்க 9 இதில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ருத்ராஜ் சிவிசி கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில்
அவருக்கு வந்து த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷீத் கான் கிட்ட மட்டும்தான் பெரிய அளவுக்கு இருக்க வழியே மற்றபடி அவருக்கு இந்த இதில் வந்து இவங்க கூட நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கிறாரு, கெட்டுக்கட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறாரு. ஸோ இவரை எடுத்துக்கலாம், அதாவது கெய்க்வாட் எடுத்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச் வேறு பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த மேட்ச் இவர் வந்து உறுதியாக பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுமன் கில் வந்து லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து முஸ்தஃபர் ரஹ்மான், ரவீந்திர ஜடேஜா, இப்போ ரவீந்திரா பவுலிங் போட்டால் ரவீந்திரா, அதே இது பார்த்தீங்கன்னா இவர் பத்திரானா வராரு, பத்திரானா மேபி உள்ளே வரலாம். இப்போ இவங்க கிட்ட எல்லாமே இவர்கிட்ட த்ரெட் இருக்குது. அது போக தீபக் சகார். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு அதிகமாக இருக்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா ஒரே ஒரு அதாவது அவரை எடுக்கணும், கேப்டன் இது வந்து கொடுத்து ஒரு டீமில் எடுத்து பார்க்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா அவர் வந்து ஃபெயில் ஆகிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் குஜராத் ஜெயின்ஸ் வந்து வின் ஆகும் அப்படின்னா இவரை ரிஸ்க் எடுத்து ஒரே ஒரு இதில் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் இவர் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை லீவ் பண்ணிவிட்டு கெய்க்வாட், ஜடேஜா இந்த 2 பேர் எடுத்தால் போதும். ரஷீத் கான் வந்து இந்த பிச்சில் அவர் வந்து எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு சில டவுட்டு தான். குஜராத் ஜெயின்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜடேஜாவுக்கு பதிலாக நீங்கள் ரஷீத் கான் எடுத்துக்கிடுங்க. இப்போ 8.5 பார்த்தீங்கன்னா இவர் இல்லை, மிச்சல் மட்டும்தான் இருக்கார். இது எப்படி வந்து வரும்னா, ஒன்று மிச்சல் ஃபெயிலியர் ஆயிடுவார், இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுவார், ட்ரீம் டீமே வரமாட்டார், இது ஒன்று நடக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி ஆகும்னா, மிச்சல் வந்து விசி இல்லைனா சி அளவுக்கு வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு, இந்த 2 வாய்ப்பு வந்து நடக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இதில் இவர் மட்டும்தான் இப்போ வர இருக்கார். ஸோ அவர் அடிக்கிறதுல அவர் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவர் உள்ளே வந்தால் சிவிசி அளவுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு சில வாய்ப்பும் இருக்குது. இப்போ 8ல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னா சாய் சுதர்சன், மில்லர், சகார், முஸ்தஃபர் ரஹ்மான், மோஹித் சர்மா இம்பேக்டாக வர வாய்ப்பு இருக்குது, மில்லர். இந்த 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 5 பேரில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவர் லோ பெர்சன்டேஜில் இருப்பார், இவர் லோ பெர்சன்டேஜில் இருக்கார், இவர் லோ பெர்சன்டேஜில் இருக்கார். இப்போ சாய் சுதர்ஷன் வந்து நம்ம சிஎஸ்கேயோட நல்லா விளையாண்டுருக்கிறாரு, தமிழ்நாடு பிளேயரு. இங்கே இவர் வந்து இவருக்கு பெரிய அளவுக்கு த்ரெட்டும் கிடையாது. ஸோ இவர் வந்து ட்ரீம் டீம் அளவுக்குனாலும் ப்ளே பண்ணி உள்ளே வருவார். சாய் சுதர்சன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ முஸ்தஃபர் ரஹ்மான் வந்து லாஸ்ட் டைம் கேப்டன் வர வந்துட்டார். இந்த டைம் வந்து ஒன்று இவர் ஃபெயிலியர் ஆயிடுவார், அப்படி இல்லைன்னா ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். ஒன்று இந்த மாதிரி 2 மாதிரி நடக்கும். ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து அந்த பிச்சுக்கு வந்து இவர் செட் ஆவார், அதுதான் மெயின். ஸோ இவரை வந்து மெயினான டீமில் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு விசி கொடுத்து பார்க்கலாம், விசி கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு அவர் மேபி வந்துடுவார். இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாப்பு, அவர் உள்ளே வரமாட்டார். நீங்கள் ரிஸ்க்காக எடுக்க போகிற டீமில் முஸ்தஃபர் ரஹ்மானை எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. ஒரு முக்கியமான டீமில் ஒரு சிவிசி கொடுக்காம ஒரு இது எடுத்து பாருங்கள். ஆனால் இவர் வந்து இவர் இல்லைன்னா சகார், இந்த 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதில் நல்லா பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே வின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இவர் தான் லோ இதில் இருக்கார். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கில்லு வந்து அவுட் ஆக த்ரெட் இருக்குது, விருத்திமன் ஷாகா இவங்கக்கிட்ட அவுட் ஆக த்ரெட் இருக்குது, அது போக டெத் ஓவரில் அதுக்கப்புறம் விக்கெட் நிறைய எடுக்க த்ரெட் இருக்குது. ஸோ இவர் இந்த மேட்ச் நல்ல ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, தீபக் சகார். அதே மாதிரி தான் மோஹித் சர்மாவும். 2 பேரும் பாலை ஸ்விங் பண்ணுவாங்க, வேரியேஷன் பண்ணுவாங்க, ஸ்லோ டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இதில் பொறுத்தவரை சாய் சுதர்சன், தீபக் சகர், மோஹித் சர்மா. அப்படி இல்லைன்னா முஸ்தஃபர் ரஹ்மான் நீங்கள் வருவாங்கன்ட்டு நம்புனீங்கன்னா ஒரு டீமில் எடுத்து பாருங்கள். எல்லா டீம்லையும் எடுக்கிறாட்டினாலும் ஒரு டீமில் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். மில்லரை வந்து எப்போ எடுக்கணும்னா ஜிடி வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணணும். ஜிடி வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் இவருக்கு மில்லரை ட்ரை பண்ணி பாருங்கள். அவரை செகண்ட் பேட்டிங் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாய் சுதர்சன் 2க்குமே ட்ரை பண்ணலாம்.
ஒரு ஒரு இது சி இல்லைனா விசி கூட கொடுத்து பார்க்கலாம். தீபக் சகாரை வந்து மஸ்ட்டு, மோஹித் சர்மாவும் மஸ்ட்டு. ஏன்னா அவர் சிஎஸ்கேக்கு ப்ளே பண்ணியிருக்காரு, இந்த கிரவுண்டை பற்றி நல்லா தெரியும். இவர் மஸ்ட்டு. ஜிடி வின் ஆகணும்னா இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கூட ஆயிரும். ஸோ இந்த 2 பேரும் மஸ்ட்டு மாதிரி வருவாங்க. முஸ்தபர் ரஹ்மானை நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். ஒரு டீமில் விசி வச்சு பார்க்கணும், ஒரு டீமில் எடுக்காமல் போய் பார்க்கலாம், அந்த மாதிரி பார்க்கணும். நம்ம பிளேயரோட த்ரெட்ஸு, வென்யூ, ஸ்டாட்ஸு, அவங்க யாருக்கு எப்படி பண்ணுவாங்கங்கிறத வச்சு தான் முழு டீம் மேக்கிங் இதையும் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் அதை வச்சே மற்ற டீமில் உள்ள இந்த 7.5 வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்க 7.5. இதில் பத்திரானா மேபி வரலாம், இல்லை இவங்க முஸ்தபர் ரஹ்மானை வச்சே எடுத்துருவாங்க, இல்லை தீக்ஷனாக்கு பதிலாக பத்திரானாவை கொண்டு வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபாஸ்ட்டு தான் இப்போ இந்த பிச்சில் நிறைய சப்போர்ட் ஆகுது. ஏன்னா ஜடேஜா இருக்கிறாரு, வேணா ரவீந்திராவை பவுலிங் போட வைப்பாங்க, ஏன் சமீர் ரிஸ்வி பவுலிங் போடுவார். ஸோ அதனால் பத்திரானா உள்ளே வருவாருன்ட்டு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. சப்போஸ் தீக்ஷனாக்கு பதிலாக பத்திரானா வந்தால் பத்திரானா வந்து ஒரு மஸ்ட் பிக்கில் வருவார், இந்த கேட்டகரியில் வருவார். இல்லை பத்திரானா வரலன்னா இவருக்கு த்ரெட் இருக்குது, வித்ருமன் ஷாகா இந்த இருக்கார், அவருக்கு ஒரு த்ரெட் இருக்குது. தீபக் சகார்கிட்ட அவுட் ஆகலாம், ஜடேஜா கிட்ட அவுட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இவங்க அது யார், நம்ம முஸ்தபிர் ரஹ்மான் அவங்கக்கிட்ட அவுட் ஆகலாம். ஸோ இவர் வந்து எப்படின்னா இவர் வந்து விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தோனி வந்து லாஸ்ட் தான் பேட்டிங் வராங்க, அவங்க விக்கெட் கீப்பரின் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இவர் ஒரு 40 ரன், இப்போ ஒரு 30 ரன் அடித்து அவுட் ஆகி ட்ரீம் டீமுக்கு வந்துட்டால் கூட இவர் உள்ளே வந்துடுவார். ஸோ இவரும் வரலாம், நம்ம எம்எஸ் தோனியும் வரலாம். அப்படி ஒரு டீமில் எடுக்கணும். இன்னொரு டீமில் ஜிடி தான் வின் பண்ணும் அப்படிங்கிற டீமில் வித்ருமன் ஷாகாவை மட்டும் எடுக்கலாம், தோனியை கூட விட்டுட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரா வந்து ஹை பெர்சன்டேஜ் விசியில் இருக்கிறாங்க. இப்போ இது எப்படி வரும்னா, இப்போ சிஎஸ்கே வின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரவீந்திரா வந்து உள்ளே வருவாங்க. அவங்க சிவிசி அளவுக்கு வருவாங்களாங்கிறது ரெண்டாவது. அவங்க வர்றதுக்கு சிக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு, அதாவது இவங்க டீம் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடணும். அதாவது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுலிங் போடணும். இவர் பவுலிங் போடுறாரோ இல்லையோ, அவங்க டீம் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு இவர் செகண்ட் பேட்டிங் பண்ணணும். பண்ணால் ஒரு சி அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இது இப்போ நீங்கள் ஜிடி ஜெயிக்கணும்னு டீம் போடணும். அப்போ போடுறப்போ இந்த ரவீந்திரா வந்து அப்படி ஜிடி ஜெயிக்கிற பட்சத்தில் இந்த ரவீந்திரா ஃபெயிலியர் ஆயிடுவார், இந்த உமர் சாய் உள்ளே வருவார். அதுதான் விஷயம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இந்த ஜிடி பண்ணும்போது இந்த ரவீந்திரா வந்து, அதாவது டிடி வேணால் வரலாம், மற்றபடி ஃபெயிலியர் ஆயிடுவார், சிவிசி வரமாட்டார். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னா, சிஎஸ்கே வின் ஆகுதுன்னா இதில் ரவீந்திர ஜடேஜாவையும் எடுத்துடலாம். இந்த உமர் சாய் வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம், இவர் வந்து பவுலிங் வேரியேஷன் பவுலர், சூப்பராக பவுலிங் பண்ணுவார் இல்லைங்களே. ஆனால் இவர் வந்து அதே மாதிரி தான், இவங்க டீம் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு அப்புறம் பேட்டிங், இவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணால் இவர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சிஎஸ்கே வின் ஆகிறதா இருந்தால் ரவீந்திர ஜடேஜாவையும் எடுத்துகிட்டு போங்க. இதே இது ஜிடி வின் ஆகிறதா இருந்தால் ரவீந்திராவையும் உமர் சாவையும் மட்டும் எடுத்தால் போதும், ஜடேஜாவை லீவ் பண்ணிடலாம். இப்போ இந்த இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரா, உமர் சாய், இப்போ ரகானே வந்து நல்லா பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சப்போஸ் டாப் ஆர்டர் 1 டவுனில் வராரு, இவர் லோ பிக்கில் இருப்பார் கேட்டிங்களா, இவர் ஃபெயிலியர் ஆகிட்டாரு அப்படின்னா ரகானேக்கு வந்து பெரிய அளவுக்கு த்ரெட்டே கிடையாது, அவருக்கு யார் பால்னாலும் அடிச்சிருவார். ஸோ நம்ம ரகானையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மிட்சலுக்கு பதிலாக. இவர் ஸ்கோர் பண்ணி சிவிசி அளவுக்கோ இல்லை நல்லா பண்ணிட்டார்னா நம்ம டீம் பெருசாக உள்ளே போகும். ஸோ இதிலிருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 4 பேர் இல்லைன்னா 3 பேர், ரகானே, ரவீந்திரா, பத்திரானா வந்தால் பத்திரானா. நீங்கள் சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னா, அப்படி சிஎஸ்கே இல்லை ஒரு ஜிடி தான் ஜெயிக்கும் அப்படின்னா உமர் சாய்.
விர்த்துமன் ஷாவை வந்து ஒரு ரிஸ்கான டீமில் எடுக்கணும், ஜிடி ஜெயிக்கிற மாதிரி. அந்த டீமில் இவரை கொடுத்து ஒரு விசி இல்லைன்னா சிசி கொடுத்து பாருங்க. ஆனால் ரிஸ்க் தான், இவருக்கு த்ரெட் இருக்குது, அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 7 இதில் சாண்ட்னர் வரமாட்டார். இப்போ இந்த 7 இதில் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம இம்பேக்ட் பிளேயராக கூட ஒரு வாய்ப்பு, ஏன்னா பேட்டிங்கில் வரலாம், அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இம்பேக்ட் இப்போ இந்த 7 இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க. இவர் இம்பேக்ட் மாதிரி வரலாம், இல்லை பிளேயிங் லெவலில் கூட வரலாம். இப்போ இந்த இதில் இருந்து யார் வருவாங்க வரமாட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஜய் சங்கர் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணால், செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா இவர் வர ஒரு வாய்ப்பு, அதிக வாய்ப்பு. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இதை நல்லா கேட்டுக்கோங்க. ஜிடி வின் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஆர் தவேத்தியா இருக்கார்ல, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கேட்டிங்களா? இவருக்கும் நம்ம ரவீந்திரா ஒமர்சாய் இந்த 3 பேரையும் எடுக்கலாம். அப்படி ரவீந்திரா ஃபெயிலியர் ஆயிடுவார் மேக்சிமம் அப்படின்னா, அதாவது ரவீந்திரா ஜடேஜா இல்லை ரவீந்திரா ஃபெயிலியர் ஆகிறாருன்னா இவர் ஒமர்சாய் இந்த 2 பேரையும் மட்டும் வச்சுட்டு உள்ளே போகலாம். ரவீந்திராவை விட்டுட்டு வெறும் ஜடேஜாவை மட்டும் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இந்த 2 பேரும் ஜிடி வின் ஆகுதுன்னா இவரும் ஒமர்சாயும் எடுக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரையுமே எடுத்துக்கலாம். இவர் லாஸ்ட் டைம் வந்துட்டார் டி டீமு. இந்த பிச்சு இவருக்கு செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இவர் பால் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையும் எடுக்கலாம், இவரை விட்டுறலாம். இப்போ இதில் வந்து முக்கியமான பிளேயர்னால் ரிஸ்வி வந்து லைனப்பில் எங்கே வராருன்னு மட்டும் பாருங்கள். லைனப்பில் இவருக்கு வந்து சிஎஸ்கே தோக்குது, உறுதியாக தோத்துறோம், இல்லை கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னா பேட்டிங் எல்லாம் ஃபெயிலியர் ஆவாங்க அப்படி நினச்சிங்கன்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இவர் ப்ளே பண்ணுவார் அக்ரெசிவாக. நம்ம ஸ்டாட்ஸ் பாருங்கள், அதில் ரெக்கார்டு நம்ம கூட கொடுத்துருக்கோம், அந்த விஷயத்தை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஒரு முக்கியமான பிக்கு இந்த மேட்ச்சில், இந்த பிச்சில். கேட்டிங்களா? இவர் லோ பெர்சன்ட்டில் தான் இருப்பார். செகண்ட் பவுலிங் வந்து நல்லா போடுவார் அந்த சைடு மாறுறப்போ. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலினாலும் சரி செகண்ட் பவுலினாலும் சரி இவரை எடுக்கலாம். நீங்கள் ஜிடிக்கு சப்போர்ட் பண்ணுற டீம் மாதிரி இருந்தால் இவருக்கு ஒரு சிஏ கொடுத்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் சாய் கிஷோரையும் இந்த இதில் இருந்து உள்ளே எடுக்கலாம். ஏன்னா சாய் கிஷோர் பாலில் அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் இருக்கிறாங்க, தூபே இருக்கிறாரு, அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட இவர் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அது அப்படிங்கிறதுனால டாப்பில் ஒரு 2 விக்கெட்டையோ இல்லை லாஸ்ட்டில் 2 விக்கெட்டையோ எடுத்துட்டு பேட்டிங்கில் இப்போ ஜிடி அவுட் ஆகிறாங்க அப்படின்னா பேட்டினும் இவர் பண்ணுவார். ஸோ டியூவல் ஆப்ஷன் இருக்குது. ஹோம் கிரவுண்டு வேறு. இந்த ஹோம் கிரவுண்டு பிளேயர்ஸில் யாராவது நல்ல ப்ளே பண்ணுவாங்க. சாய் கிஷோர், விஜய் சங்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சுதர்சன், இவங்கெல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல இந்த இதில் ஒருத்தங்க கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 2 பேரையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவரை கூட லீவ் பண்ணிக்கலாம். ஒரு டீமில் மட்டும் சிஎஸ்கே தோக்குதுன்னா இவரை எடுத்துகிட்டு போகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குஜராத் இதில் வந்து சிவிசி யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா இவருக்கு வர வாய்ப்பு இருக்குது. மொஹித் சர்மா நல்லா பவுலிங் போடுற பட்சத்தில் வாய்ப்பு இருக்குது. இவருக்கு ஒரு விசி இல்லைன்னா இவருக்கு ஒரு விசி வர வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திராவுக்கு ஒரு சி வர இவங்க சிஎஸ்கே ஜெயிக்கிற பொறுத்தவரை இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒமர்சாய்க்கு போனாட்ட விசி வந்தார், இந்தாட்ட சி வர அளவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ரகானே லோ பிக்கில் இருப்பார். நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு டீமில் எடுத்து ரிஸ்கான டீமில் ட்ரை பண்ணும்போது ரகானே அடிச்சிட்டாருன்னா நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஏறிடும். எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேனு. ஸோ 1 டவுனில் வராரு, ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இவரையும் ட்ரை பண்ணலாம். ஸ்பென்சர் ஜான்சன் சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
மேக்ஸிமம் இப்படி தான் வருது. எந்த டீம் வின் பண்ணுமோ அந்த டீமில் இருந்து தான் கேப்டன் வராங்க. இப்போ நடந்த எல்லா ஐபிஎல்லையும் மும்பை டீமை தவிர. மும்பை டீமில் பும்ரா ஏன் வந்தாருன்னா அவருக்கு ஹோம் கிரவுண்ட் அதனால அவருடைய பிச்சு அவருடைய அந்த இதில் கண்டிஷன் அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம அளவுக்கு அவர் வருவார்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மும்பை தோத்துருச்சு. அந்த காரணத்தினா கூட போகலாம். ஆனால் மேக்ஸிமம் மற்ற எல்லா மேட்ச்லேயும் ஜெயிக்கிற டீமில் இருந்து தான் வராங்க. அதை நோட் பண்ணிக்கிங்க. நம்ம இதிலேயே சிவிசி எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதை வச்சு கூட நீங்கள் இன்னொரு கொஞ்சம் கிளியராக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.